மும்பை ஸ்ட்ரீட் ஃபுட்டில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கிற இந்த மசாலா டோஸ்ட் வீட்டில் பண்ணுறது ரொம்ப ஈஸி. இது லஞ்ச் பாக்ஸ், பிரேக்ஃபாஸ்ட், டின்னர் எதுக்கு வேணாலும் சர்வ் பண்ணலாம். இதை பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் ஆயிலில் சோம்பு, கடுகு தாளித்ததுக்கப்புறம் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிடுங்க. இதில் இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா அரைச்ச பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் மஞ்சள் பொடி போட்டு மிக்ஸ் பண்ணி பச்சை பட்டாணியும் போட்டு உப்பும் போட்டு 2 நிமிஷம் வதக்குங்க. இதில் வேக வச்சு மசிச்சு உருளைக்கிழங்கும் போட்டு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஃபைனலாக லெமன் ஜூஸ், கொத்தமல்லி கீரை போட்டு இறக்குனீங்கன்னா மசாலா ரெடி. இப்போ பிரெட் ஸ்லைசஸ் எடுத்துட்டு அதில் பட்டர் தடவிக்கோங்க. இதில் க்ரீன் சட்னியை 1 ஸ்பூன் ஊற்றி நல்லா லேசாக தடவி விட்டுருங்க. இதுக்கு மேலே 1 ஸ்கூப் நம்மளோட மசாலா வச்சு மேலே வெங்காயம், கேப்சிகம், சீஸ் வேணும்னா கூட நீங்கள் போட்டுக்கலாம். இதை கவர் பண்ணி நான் சாண்ட்விச் மேக்கரில் டோஸ்ட் பண்ணேன். நீங்கள் ரெகுலராட்டு தவாவில் கூட இதை பட்டர் போட்டு டோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். நல்லா கோல்டனாக குக் ஆனதுக்கப்புறம் கட் பண்ணி சர்வ் பண்ணிங்கன்னா உங்களோட மும்பை மசாலா டோஸ்ட் ரெடி. இதை கண்டிப்பாக ட்ரை. மும்பை ஸ்ட்ரீட் ஃபுட்டில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கிற இந்த மசாலா டோஸ்ட் வீட்டில் பண்ணுறது ரொம்ப ஈஸி. இது லஞ்ச் பாக்ஸ், பிரேக்ஃபாஸ்ட், டின்னர் எதுக்கு வேணாலும் சர்வ் பண்ணலாம். இதை பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் ஆயிலில் சோம்பு, கடுகு தாளித்ததுக்கப்புறம் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிடுங்க. இதில் இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா அரைச்ச பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் மஞ்சள் பொடி போட்டு மிக்ஸ் பண்ணி பச்சை பட்டாணியும் போட்டு உப்பும் போட்டு 2 நிமிஷம் வதக்குங்க. இதில் வேக வச்சு மசிச்சு உருளைக்கிழங்கும் போட்டு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஃபைனலாக லெமன் ஜூஸ், கொத்தமல்லி கீரை போட்டு இறக்குனீங்கன்னா மசாலா ரெடி. இப்போ பிரெட் ஸ்லைசஸ் எடுத்துட்டு அதில் பட்டர் தடவிக்கோங்க. இதில் க்ரீன் சட்னியை 1 ஸ்பூன் ஊற்றி நல்லா லேசாக தடவி விட்டுருங்க. இதுக்கு மேலே 1 ஸ்கூப் நம்மளோட மசாலா வச்சு மேலே வெங்காயம், கேப்சிகம், சீஸ் வேணும்னா கூட நீங்கள் போட்டுக்கலாம். இதை கவர் பண்ணி நான் சாண்ட்விச் மேக்கரில் டோஸ்ட் பண்ணேன். நீங்கள் ரெகுலராட்டு தவாவில் கூட இதை பட்டர் போட்டு டோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். நல்லா கோல்டனாக குக் ஆனதுக்கப்புறம் கட் பண்ணி சர்வ் பண்ணிங்கன்னா உங்களோட மும்பை மசாலா டோஸ்ட் ரெடி. இதை கண்டிப்பாக ட்ரை